ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நாம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்புறமா குப்தாஸ் பற்றி எஸ்சிஆர்டி புக்ஸில் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸில் இருந்ததோ அது எல்லாத்தையுமே நாம் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் இருந்த அந்த வீடியோஸில். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இந்த டாபிக் வந்து 6th 9th and 11th இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லலாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே நோட்ஸாக கம்பைல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நோட்ஸை வந்து நாம் வந்து இப்போ ஒரு ரிவிஷன் பாயிண்ட்ஸாக பார்க்கலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குன்னா 6th 9th and 11th. இப்போது சிவிலைசேஷன் அப்படின்றது சிவிஸ் அப்படின்ற லாட்டின் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. சிவிஸ் அப்படின்னா சிட்டி அப்படின்றது மீனிங். சிவிலைசேஷன்ஸ் எல்லாமே ரிவர் பேங்க்ஸ் பக்கத்தில் தான் தோன்றியிருக்கு. ஏன்ஷியன் சிவிலைசேஷன்ஸ் என்னென்ன இருந்தது அப்படின்றத பார்ப்போம். மெசபோட்டாமியன் சிவிலைசேஷன் இதோட டைம் பீரியட் 3500 to 2000 BCE. எந்த ரிவர் பேங்க்ஸில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா யூஃப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரிஸ். அடுத்தது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 3300 to 1900 BCE. எந்த ரிவர் பேங்கில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இண்டஸ் ரிவர். இஜிப்டியன் சிவிலைசேஷன் 3100 to 1100 BCE. எந்த ரிவர் பேங்கில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நைல் ரிவர். நைல் ரிவர் வந்து வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரிவர். அடுத்ததாக சைனீஸ் சிவிலைசேஷன் 1700 to 1122 BCE. எந்த ரிவர் பேங்க்கில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எல்லோ ரிவர். எல்லோ ரிவர் பேங்க்ஸில் சைனீஸ் சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பீரியட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ் ஏஜ். அடுத்தது இது ஒரு இன்ஃபோபிட் மாதிரி. காப்பர் தான் ஃபர்ஸ்ட் மெட்டல். ஹியூமன்ஸ் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் மெட்டல் வந்து காப்பர். இண்டஸ் வேலி பீப்புளுக்கு அயனை பற்றி இது எதுவுமே தெரியலை. இப்போது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு எப்படி தெரியுது? ஆர்கியாலஜிஸ்ட் வந்து எக்ஸ்கவேஷன்ஸ் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் மக்கள் யூஸ் பண்ண பொருட்கள் மூலமாக நமக்கு தெரியுது. ஸோ அதுதான் அந்த பொருட்களோட ஏஜ் அவங்க எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் அப்படின்ற மெத்தட் மூலமாக தான் அந்த பொருட்களோட காலகட்டம் என்ன, எந்த காலகட்ட மக்கள் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஹரப்பா வந்து மொஹஞ்சதாரோட ஓல்டர் அப்படின்றது கண்டுபிடிக்கிறாங்க. இண்டஸ் சிவிலைசேஷனை ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டஸ் சிவிலைசேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட்டாக அர்பனைசேஷன் ஸ்டார்ட் ஆனது வந்து இண்டஸ் சிவிலைசேஷன் தான். ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் இந்தியாவில். இந்த சிவிலைசேஷன்ஸோட பிகினிங்ஸ் எல்லாம் எப்போ இருந்தது அப்படின்னா நியோலித்திக் சைட் ஆஃப் மெஹர்ஹரில் 7000 BCEலே இதோட ஆரம்ப நிலை இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நியோலித்திக் வில்லேஜஸ் எல்லாம் மெஹர்கரில் 7000 BCEலே இருந்திருக்குன்றாங்க. இந்த மெஹர்கர் அப்படின்ற பிளேஸ் எங்கே இருக்குன்னா போலன் பேசின் ஆஃப் பாலுச்சிஸ்தான், பாகிஸ்தான். பாகிஸ்தானில் இருக்க அந்த போலன் பேசினில் இருக்க பகுதி தான் இந்த மெஹர்கர் அப்படின்றது. இந்த மெஹர்கரில் வாழ்ந்த மக்கள் ஃபார்மிங் அண்ட் ஹர்டிங் பண்ணியிருக்காங்க. ஹரப்பன் கல்ச்சரை 3 ஃபேஸாக பிரிக்கிறாங்க. ஏர்லி ஹரப்பன், மெச்சூர் ஹரப்பன், லேட் ஹரப்பன். ஏர்லி ஹரப்பனோட காலகட்டம் 3000லேருந்து 2600 BCE. மெச்சூர் ஹரப்பன் 2600லேருந்து 1900 BCE. லேட் ஹரப்பன் 1900லேருந்து 1700 BCE. அப்புறமா யார் யார் எப்பப்போ டிஸ்கவர் பண்ணாங்க, எந்த இயரில் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். சார்லஸ் மேசன் இவர் வந்து ஒரு சோல்ஜர், அப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஒரு எக்ஸ்ப்ளோரர். 1826 வந்து இவர் பாகிஸ்தானில் இருக்க நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸை வந்து விசிட் பண்ணுறாரு. அப்படியே விசிட் பண்ணும்போது இவருக்கு நிறைய பேர்ன்டு பிரிக்ஸ் கிடைக்கும்.
அப்புறமா 1831 அலெக்சாண்டர் பர்னஸ் அம்ரியை விசிட் பண்ணுறாரு. அம்ரின்றது இப்போ இருக்க சிந்த், பாகிஸ்தானில் இருக்க சிந்த் தான் அம்ரி அப்படின்ற பிளேஸ். 1856 ஒரு ரயில்வே லைன் போடுறாங்க, லாகூர் டு கராச்சி, லாகூர் டு முல்தான். அப்படி போடும்போதும் நிறைய அவங்களுக்கு பேர்ன்டு பிரிக்ஸ் எல்லாமே கிடைக்குது. 1861 அலெக்சாண்டர் கன்னிங்காம் வந்து சர்வேயராக இருக்கும்போது ஏஎஸ்ஐயோட சர்வேயராக இருக்கார் இவர். ஏஎஸ்ஐ அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஏஎஸ்ஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. அப்போது இவர் வந்து 1853, 1856, 1875 இந்த இயர்ஸ்லலாம் எக்ஸ்கவேஷன்ஸ் பண்ணுறாரு. 1924 சர் ஜான் மார்ஷல் ரிசர்ச் இனிஷியேட் பண்ணுறாரு. இவர் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட டைரக்டர் ஜெனரலாக இருக்கார். 1940 மார்டிமர் வீலர் அப்படின்றவர் ஹரப்பாவை எக்ஸ்கவேட் பண்ணுறாரு. இவ்வளோ தான் எந்த காலகட்டத்தில் யார் யார் வந்து எக்ஸ்கவேஷன்ஸ் பண்ணா அப்படின்ற டீட்டெயில்ஸ். அடுத்தது டைம் ஸ்பேன் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதோட ஜாகிரபிக்கல் ரேஞ்ச் வந்து சவுத் ஏஷியா. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பீரியட் பிரான்ஸ் ஏஜ். காலகட்டம் 3300 1900 BCE. ஏரியா வந்து 13 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். சிட்டிஸ் 6, வில்லேஜஸ் மோர் தென் 200. ஹரப்பன் சிவிலைசேஷனை அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னும் சொன்னாங்க. நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பவுண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இதோட ஏரியா வந்து 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அந்த பார்டர்ஸ் ஒட்டின ஏரியாஸில் இருந்திருக்கு. இதோட பவுண்ட்ரிஸ் என்னென்ன 4 டைரெக்ஷனில் அப்படின்னா, நார்த்தில் ஷாட்டுகாய் இப்போ இருக்க ஆப்கானிஸ்தானில் இருந்திருக்கு. சவுத்தில் தைமாபாத் இப்போ இருக்க மகாராஷ்டிரா. ஈஸ்டில் ஆலம்கிர்பூர் இப்போ இருக்க உத்தரப்பிரதேஷ். சர்காஜெண்டோர் வெஸ்ட்டில் சர்காஜெண்டோர் இது வந்து இப்போ இருக்க பாகிஸ்தான் ஈரான் பார்டரில் இருக்க பிளேஸ். இந்த 4 பகுதியும் தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பவுண்ட்ரிஸ். என்னென்ன டவுன்ஸ் இருந்து அதை எக்ஸ்கவேட் பண்ணது யார் அப்படின்னு பார்க்கலாம். ஹரப்பா வந்து இப்போ இருக்க பஞ்சாப் அண்ட் ராஜஸ்தான். இது எந்த நதிக்கரையில் இருந்துன்னா ராவி நதிக்கரையில். யார் எக்ஸ்கவேட் பண்ணார்னா தயாராம் சாஹ்னி. மொஹஞ்சதாரோ இப்போ இருக்க சிந்த் பாகிஸ்தான். இண்டஸ் ரிவர் ஓரத்தில் இருந்திருக்கு. ஆர்டி பானர்ஜி அப்படின்றவர் எக்ஸ்கவேட் பண்ணுறாரு. டோலாபிரா, லோத்தல், சுர்கோட்டடா இது 3மே இப்போ இருக்க குஜராத்தில் இருக்க பகுதிகள். டோலாவிராவை யார் எக்ஸ்கவேட் பண்ணா அப்படின்னா ஆர்எஸ் பிஸ்ட். லோதல் சபர்மதி ரிவர் அந்த நதி ஓரத்தில் இருந்திருக்கு. எஸ்ஆர் ராவ் எக்ஸ்கவேட் பண்ணுறாரு. சுர்கோட்டடா ஜேபி ஜோஷி எக்ஸ்கவேட் பண்ணுறாரு. கலிபங்கன் வந்து இப்போ இருக்க ராஜஸ்தான் பகுதியில் இருந்திருக்கு, காஹர் நதி ஓரத்தில். இதை எக்ஸ்கவேட் பண்ணது யார் அப்படின்னா பிபி லால். பனவாலி அப்படின்றதும் இப்போ இருக்க ராஜஸ்தான் பகுதி. இதை எக்ஸ்கவேட் பண்ணவர் ஆர்எஸ் பிஸ்த். ராக்கிகர்கி அப்படின்றது இப்போ இருக்க ஹரியானா நதி. ராக்கிகர்கி அப்படின்றது இப்போ இருக்க ஹரியானா அப்படின்ற இடத்துல இருந்திருக்கு. அடுத்ததாக ஹரப்பாவில் 2 பிளான்ட் ஏரியாஸ் இருக்குது. அதாவது அப்பர் டவுன் அண்ட் லோவர் டவுன். அப்பர் டவுன் வெஸ்ட்லேயும் லோவர் டவுன் ஈஸ்ட்லேயும் இருக்குது. அப்பர் டவுன் ஹையர், இதை சிட்டாடல் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது உயரமான பகுதி. லோவர் டவுன் லோவர் கொஞ்சம் தாழ்வான பகுதியில் இருக்குது. ஹையர் டவுனில் யார் யார் இருந்தா அப்படின்னா அப்பர் டவுனில் யார் யார் இருந்தா அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், கிரேட் பாத், கிரானரிஸ் இதெல்லாமே இங்கே இருந்திருக்கு. லோவர் டவுனில் காமன் பீப்புள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அடுத்ததாக இவங்களோட ஸ்ட்ரீட்ஸ், ஹவுஸ், ட்ரைனேஜ் சிஸ்டம், கிரேட் பாத் இதை பற்றிலாம் பார்க்கலாம்.
ஸ்ட்ரீட் வந்து நார்த் டு சவுத் அப்புறம் ஈஸ்ட் டு வெஸ்ட்லேருந்து கிரிட் பேட்டர்ன், இந்த பிக்சரை பார்த்தா தெரியும், இந்த பேட்டர்னில் இருந்திருக்கு. எல்லாமே ரைட் ஆங்கிள்ஸில் இன்டர்செக்ட் ஆகுது. ரோட்ஸ் எல்லாம் வைடாக இருக்குது. ஹவுசஸ் 1 or 2 stories with many rooms. baked and unbaked bricks யூஸ் பண்ணியிருக்காங்க. ரூஃப்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. ட்ரைனேஜ் எல்லாமே பேர்ன்ட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரைனேஜஸ்க்கு எல்லாமே ஜென்ரல் ஸ்லோப் இருந்திருக்கு. அங்கங்கே ஹோல்ஸ் ஓப்பனிங்ஸ் வச்சுருந்துருக்காங்க, இதுக்குன்னா கிளியர் பண்ணுறதுக்காக. இவங்களோட கிரேட் பாத் பற்றி சொல்லணுன்னா ரெக்டாங்குலராக இருந்திருக்கு, கோர்ட்யார்டில் இருந்திருக்கு கிரேட் பாத். கிரேட் பாத்தை வந்து பிரிக்ஸ்னால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பிளாஸ்டர் கோட்டிங் பண்ணியிருக்காங்க, வாட்டர் டைட் லேயர் ஆஃப் நேச்சுரல் பிட்டூமென் வச்சு. ஏன்னா வாட்டர் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை வச்சு கோட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து நார்த்லேயும் சவுத்லேயும் இருந்திருக்கு. 4 சைடுமே பாத் இருக்குது நம்ம நடக்கிறதுக்கு. அந்த கிரேட் பாத்தை ஒட்டி ரூம்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ட்ரைன்ஸ் இருந்திருக்கு. ஸோ ட்ரைன்ஸ் கண்டிப்பாக வேணும், எதுக்குன்னா வேஸ்ட் வாட்டர் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக. அடுத்ததாக கிரானரியோட வால்ஸ் எல்லாமே மட் பிரிக்ஸ்னால இது பண்ணியிருக்காங்க. கிரானரி வந்து எங்கே டிஸ்கவர் பண்ணோம் அப்படின்னா ஹரியானாவில் இருக்க ராகிகர்தி அப்படின்ற பிளேஸில் தான் கிரானரி இருந்ததுக்கான ஆதாரங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. மெச்சூர் ஃபேஸில் தான் வந்து கிரானரிஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அசம்பிளி ஹால் மொஹஞ்சதாரோவில் இருந்திருக்கு. 20 pillars with 4 rows இருந்திருக்கு. எதுக்குன்னு 20 pillars அப்படின்னா ரூஃபை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. லோதல்ன்ற இடத்துல டாக்யார்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததாக உங்களோட அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் டொமஸ்டிகேஷன். டபுள் கிராப்பிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பாஸ்ட்ரலிசம், ஹரப்பன் கேட்டில் ஜெபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ஸ் வந்து ஹரப்பன் பீப்புள்ஸ்க்கு வந்து ஹார்ஸை பற்றி தெரியல, இண்டஸ் வேலி பீப்புளுக்கு. ஹரப்பன்ஸ் ப்ளவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ப்ளவ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது எதன் மூலமாக தெரியுதுன்னா கேலிபங்கனில் வந்து நமக்கு ப்ளவுடு ஃபீல்ட்ஸ்க்கான அடையாளங்கள் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு ப்ளவுஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபீல்டெலாம் ப்ளவ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. டபுள் கிராப்பிங் சிஸ்டம் அப்படின்னா ஒரு சிங்கிள் இயரில் 2 கிராப் போடுறது. ஃபஸ்ட்டு ஒரு கிராப், அடுத்து ஒரு கிராப், அதுதான் வந்து டபுள் கிராப்பிங் சிஸ்டம். இவங்க என்னென்ன கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா வீட், பார்லி, லென்டில், சிக்பி, செசாம், மில்லட்ஸ், இந்த கிராப்ஸ்லாம் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. கேமல் இருந்திருக்கு அப்படின்றதுக்கான அடையாளம் கேலிபங்கல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. கேனல் அண்ட் வெல் இரிகேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷீப், கோட், ஃபவுல்லாம் டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு பஃபலோ, பீக், எலஃபண்ட் பற்றின நாலேஜ் இருந்திருக்கு. ஃபிஷ், பேர்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. போர், டியர், கரியால் இதெல்லாம் இருந்ததுக்கான ஆதாரங்கள் ஹரப்பனில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததாக கிராஃப்ட் ப்ரொடக்ஷன். இவங்க கிராஃப்ட்ஸ் என்னென்னா பீட்ஸ், ஆர்னமெண்ட் மேக்கிங், பேங்கிள் மேக்கிங், மெட்டல் ஒர்க்கிங். இதுக்கான மெட்டீரியல்ஸ், கிராஃப்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன, அது எந்த சைட்ஸ்லலாம் இருந்திருக்கு, அதோட சோர்ஸஸ் எங்கே இருந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஷெல் வந்து நாகேஸ்வர் அண்ட் பாலகாட். லாபிஸ் லாசிலி ஷார்ட்டுகை. கர்னலியன் லோதல். ஸ்டியாடைட் சவுத் ராஜஸ்தான். காப்பர் ராஜஸ்தான் அண்ட் ஓமன். இந்த பிளேஸஸ்லலாம் இந்த மெட்டீரியல் கிடச்சிருக்கு. அடுத்ததாக பாட்ரி வந்து ரெட் கலரில் இருந்திருக்கு, அதில் பிளாக் டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. ஹரப்பன் பாட்ரி வந்து வெல் பேக்டு பாட்ரிஸ். இவங்களோட மெட்டல் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் என்னென்னா செரிட் பிளேட்ஸ், காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ், அண்ட் போன் அண்ட் ஐவரி டூல்ஸ். இதெல்லாமே பிரான்ஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிசர்ஸ் எல்லாமே ராகிரி செரிட்னால் பண்ணப்பட்டிருக்கு. செரிட் அப்படின்னா ஃபைன் கிரெயின் செடிமெண்ட்ரி ராக். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்க ரோஹ்ரி அப்படின்ற பிளேஸில்
இருக்குது இந்த செடிமெண்ட்ரி ராக். அதனால இதை வந்து ரோஹி செரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டான்சிங் கேர்ள் இமேஜ் எதனால் ஆயிருக்குன்னா பிரான்ஸ். இந்த எந்த ப்ராசஸ் மூலமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ். இந்த செரிட்னால் ஆன பொருட்கள் வேறு டூல்ஸ் என்னென்ன அப்படின்னா பாயிண்ட்ஸ், சிசில்ஸ், நீடில்ஸ், ஃபிஷ் ஹூக்ஸ், ரேசர்ஸ், வெயிங் பேன்ஸ், மிரர், ஆன்டிமனி டூல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வெப்பன்ஸ் என்னென்னா ஆரோஹெட்ஸ், ஸ்பியர் ஹெட், செல்ட் அண்ட் ஆக்ஸ் இதெல்லாம் இவங்களோட வெப்பன்ஸ். இவங்களோட டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் என்னென்னா இவங்க க்ளாத்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட க்ளாத்ஸ் எல்லாமே காட்டன் அண்ட் சில்க்னால் ஆனது. மெட்டல் அண்ட் ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீஸ்ட் வந்து ஒரு ஷால் லைக் கிளாத் போட்டிருக்காரு. அந்த கிளாத் அந்த டிசைன்டு கிளாத் வந்து இப்போவுமே அந்த ஏரியாவில் இருக்க பீப்புள்ஸ் வந்து அதே மாதிரி டிசைனில் இருக்க ஷால் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அந்த டெரகோட்டா இமேஜ் ஆஃப் உமன் ஒரு உமனோட இமேஜ் கிடைக்குது இல்லையா, அந்த இமேஜில் வந்து அவங்க ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறத வச்சு அவங்க ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரிய வருது. இந்த டான்சிங் கேர்ள் இமேஜ் அது வந்து மொஹஞ்சதாரோவில் கிடச்சிது. அந்த இமேஜில் அவங்க பேங்கிள்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. கார்னலியன், காப்பர் அண்ட் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே மெசபொட்டாமியாவுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு எப்படி தெரியுதுன்னா மெசபொட்டாமியாவில் எக்ஸ்கவேட் பண்ணுமோ இண்டஸில் இருக்க பொருள் வந்து அங்கேயும் கிடைக்குது. ஸோ அதை வச்சு இங்கே ட்ரேட் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டஸ் பீப்புள் வந்து ரெட் குவாட் ஸ்டோன் அதாவது கார்னலியன் அப்படின்ற ஸ்டோன் ஜுவல்லரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பற்றி பார்ப்போம். ட்ரேட் யார் கூட ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா மெசபொட்டாமியான்றது இப்போ இருக்க ஈராக், குவைத் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சிரியா இந்த பிளேஸ் தான் அப்போ இருக்க மெசபொட்டாமியா. ஹரப்பன் சீல்ஸ் வந்து மெசபொட்டாமியாவில் அதாவது ஹரப்பன்ஸில் உள்ள சில பொருட்கள் வந்து மெசபொட்டாமியாலேயும் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹரப்பன் சீல்ஸ் வேறு எங்கே கிடச்சிருக்குன்னா ஓமன், பஹ்ரைன், ஈராக், ஈரான் இந்த பிளேசஸ்லேயும் கிடச்சிருக்கு. இவங்க ட்ரேடை பற்றி யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் சொல்லியிருக்காங்க. இவங்க மெசபொட்டாமியாவோட ட்ரேட் கான்டாக்டில் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. இந்த யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷனில் மேலுகா அப்படின்ற ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணுறாங்க. மேலுகா அப்படின்னா இண்டஸ் ரீஜியன். இவங்க வந்து ஜுவல்லரிஸ் எல்லாம் இவங்கேருந்து வாங்கினாங்க, ட்ரேட் பண்ணாங்கன்றத ஒரு கிங் சொல்கிறாரு. கிங் நரன்சின் ஆஃப் அக்காடியன் எம்பையர். இந்த கிங் வந்து இவங்க மேல்காலேருந்து ஜுவல்லரி வாங்கினாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாரு. ஹரப்பன் ஜார் வந்து ஓமனில் கிடைக்குது. ஹரப்பன் சீல்ஸ், வெயிட்ஸ், டைஸ், பீட்ஸ் இது எல்லாமே மெசபொட்டாமியாவில் நமக்கு கிடச்சிருக்கு. கார்னலியன், லாபிஸ் லாசுலி, காப்பர், கோல்டு, வுட் இந்த பொருட்கள் எல்லாமே மெசபொட்டாமியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட வெயிட்ஸ் அண்ட் மெஷர். ஹரப்பன் சைட்ஸில் என்ன வெயிட்ஸ் அண்ட் மெஷர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கியூபிக்கல் செரிட் வெயிட்ஸ், கியூபிக்கல் ஃபார்மில் இருக்க வெயிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரேஷியோ பைனரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த வெயிட்டோட ரேஷியோ என்னென்னா 1:2:4:8:16:32 இந்த ரேஷியோவில் இருக்க வெயிட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 16th ரேஷியோ வந்து இதோட வெயிட் என்ன இருந்திருக்கு அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கும்போது 13.63 கிராம்ஸ் இருந்திருக்கு. அவங்க மெஷரிங் ஸ்கேல் வந்து 1 இன்ச் இருந்திருக்கு. இப்போ 1 இன்ச்சுன்றது 1.75 சென்டிமீட்டர். அவங்க ஸ்கேலில் வந்து 1.75 சென்டிமீட்டர் இருந்திருக்கு 1 இன்ச். வெயிட்ஸ் வந்து செரிட்னால் ஆனது, கியூபிக்கல் ஃபார்மில் இருக்குது. அப்புறம் ஐவரி ஸ்கேல், அந்த ஸ்கேலில் இருக்க ஸ்மாலஸ்ட் டிவிஷனோட அளவு என்ன அப்படின்னா 1704 மில்லிமீட்டர். அதுதான் அந்த ஸ்மாலஸ்ட் டிவிஷனோட அளவு. ஐவரி ஸ்கேல் எங்கே கிடச்சிது அப்படின்னா குஜராத்தில் இருக்க லோதலில் கிடச்சிருக்கு. இந்த லோதல் அப்படின்ற பிளேஸ் வந்து சபர்மதி ரிவரோட பேங்க்ஸில் இருக்குது. லோதலில் தான் வந்து டாக்யார்டும் இருந்திருக்கு. அப்புறமா சீலிங்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ். இவங்க சீல்ஸ் எல்லாமே எதனால் பண்ணியிருக்காங்கன்னா எந்த மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டியாடைட், காப்பர், டெரகோட்டா, ஐவரி.
நியர்லி 5000 டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டெக்ஸ்ட், இவங்களோட லாங்கஸ்ட் டெக்ஸ்ட்டில் வந்து 26 சைன்ஸ் இருக்குது. இவங்க ஸ்கிரிப்ட் வந்து இன்னும் அதோட மீனிங் என்னன்னு யாருக்கும் தெரியாது. டெசிபேட் ஸ்கிரிப்ட் இல்லை, நாட் டெசிபேட். மேபி அது ஒரு ட்ரெவிடியன் லாங்குவேஜாக இருக்கலாம் அப்படின்னு ஸ்காலர்ஸ் அசியூம் பண்ணுறாங்க. இவங்களோட ஆர்ட்ஸ் அண்ட் அம்யூஸ்மெண்ட் என்னென்னா பெயிண்டிங்ஸ் ஆன் பாட்ரி, டெரகோட்டா ஃபிகரிஸ், பிரான்ஸ் இமேஜ், இதெல்லாம் இவங்களோட ஆர்டிஸ்டிக் நேச்சரை பற்றி நமக்கு தெரிய வருது இதெல்லாம் மூலமாக. ப்ரீஸ்ட் கிங் ஸ்டியாட்டேட்டால் அப்படின்ற மெட்டீரியலால் பண்ணியிருக்காங்க. டான்ஸிங் கேர்ள் காப்பர்னால் பண்ணப்பட்டிருக்கு அந்த இமேஜ். அடுத்த ப்ரீஸ்ட் கிங் அண்ட் டான்ஸிங் கேர்ள், இந்த 2 இமேஜும் நமக்கு எங்கே கிடச்சிது அப்படின்னா மொஹஞ்சதாரோவில் எக்ஸ்கவேட் பண்ணும்போது கிடச்சிது. அப்புறம் சில ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் ஹரப்பனில் நமக்கு கிடச்சிருக்கு. மொஹஞ்சதாரோ அப்புறம் டோலாவீராவில் சில டாய்ஸ்லாம் கிடைக்கும். என்னென்னா டாய் கார்ட்ஸ், ரேட்டல்ஸ், வீல்ஸ், டாப்ஸ், மார்பிள்ஸ், ஹாப் ஸ்காட்சஸ், இதெல்லாமே வந்து மொஹஞ்சதாரோ அண்ட் டோலாவீராவில் கிடைச்ச பொருட்கள். இவங்களோட ஃபெய்த் அண்ட் பிலீஃப் சிஸ்டம், இவங்க நேச்சர் ஒர்க்ஷிப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பைப்பர் ட்ரீ ஒர்க்ஷிப் பண்ணியிருக்காங்க. மதர் காடஸஸே ஒர்க்ஷிப் பண்ணியிருக்காங்க. அந்த டெரகோட்டா ஃபிகரிஸ் எல்லாம் மதர் காடஸை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு இவங்க அதையும் ஒர்க்ஷிப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபயர் ஆல்டார்ஸ் வந்து கலிபங்கனில் கிடச்சிருக்கு. அந்த ஃபயர் ஆல்டார்ஸில் இருந்ததுக்கான அடையாளம். இவங்க டெட்டை வந்து பரி பண்ணியிருக்காங்க. கிரிமேஷன் அப்படின்னா பேர்னிங் த டெட், அதுவுமே பண்ணியிருக்காங்க. ஹரப்பன்ஸ் வந்து டெத்துக்கு அப்புறம் ஒரு லைஃப் இருக்குது அப்படின்றத பிலீவ் பண்ணுறதுனால அவங்க பரி பண்ணும்போது அது கூடயே பாட்ரி, ஆர்னமெண்ட், ஜுவல்லரி, காப்பர் மிரர்ஸ், பீட்ஸ் இதெல்லாமே வச்சு பரியல் பண்ணியிருக்காங்க. உங்களோட பாலிட்டி பற்றி சொல்லணுன்னா பால்ட்ரி, சீல்ஸ், வெயிட்ஸ் அண்ட் பிரிக்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாலிட்டி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதுக்கு எவிடன்ஸுன்றாங்க. ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோவில் வந்து சிட்டி லைக் பாலிட்டி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லீடர் இன் மொஹஞ்சதாரோ, அந்த ஒரு மேல் ஸ்கல்ப்சர் நம்ம எக்ஸ்கவேட் பண்ணும்போது கிடைக்குது இல்லையா, அந்த ஸ்கல்ப்சர் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு 4 ஹெட்டில் ஒரு ஹெட் பேண்ட் இருக்குது. ரைட் அப்பர் ஆர்மில் ஒரு ஸ்மால் ஆர்னமெண்ட் போட்டிருக்காரு. ஹேர் வெல் கோம்டாக இருக்குது. பியர்ட் ட்ரிம்ட் அண்ட் 2 ஹோல்ஸ் பியர்ட் beneath the ears. லெஃப்ட் ஷோல்டரில் ஷால் லைக் கார்னமெண்ட் போட்டிருக்காரு. அந்த ஷால் பேட்டர்ன் ஸ்டில் அந்த ஏரியாவில் இருக்க பீப்புள் இன்னுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்பியரன்ஸை வச்சு இவர் வந்து லீடராக இருந்திருக்கலாம் மொஹஞ்சதாரோட அப்படின்னு இப்போ நம்ம வந்து சில நோட்ஸ் இன்ஃபோபிட்ஸ் மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஆர்க்கியோபட்டானிஸ்ட் அப்படின்னா அவங்க வந்து எதை பற்றி ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், ஹியூமன், என்வான்மெண்டல் ரிலேஷன்ஷிப்ஸை ஸ்டடி பண்ணுறாங்க. ஆர்கியாலஜிக்கல் சைட் அட் மொஹஞ்சதாரோ வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ், யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, இது வந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானில் இருக்க பிளேசஸ். இது வந்து நம்ம சங்கம் லிட்ரேச்சரில் இந்த பிளேஸஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மாத்ரை, உரை, குடல்கா, இந்த பிளேசஸ் எல்லாமே பாகிஸ்தானில் இருக்கிறது. அப்புறம் குர்கை, பூம்புகார் இதெல்லாம் ஆப்கானிஸ்தானில் இருந்த பிளேசஸ். இந்த பிளேசஸ் எல்லாமே நம்ம சங்கம் நீச்லையுமே இந்த பிளேசஸோட நேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லிட்ரேச்சர்ஸ்லாம் இந்த பேர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இண்டஸ் சிவிலைசேஷனோட டிக்ளைன், எப்படி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டிக்ளைன் ஆகிருக்கலாம் அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆரியன்ஸோட வருகை காரணமாக இருக்கலாம் அப்படின்ட்டு மார்டிமர் வீலர் சொல்கிறாரு. ஃப்ளட் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சர் ஜான் மார்ஷல் அண்ட் SR ராவ் சொல்கிறாங்க. டீஃபாரஸ்ட்ரேஷன் அண்ட் என்வான்மெண்டல் சேஞ்சஸ் காரணமாக இருக்கலான்றாங்க. எபிடமிக் அப்படி இருக்கலாம் அப்படின்னு கென்னடி அப்படின்றவர் சொல்கிறாரு. எர்த்குவைக் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு மார்ஷல் சொல்கிறாங்க. அதாவது இண்டஸ் வேலி டிக்ளைன் ஆகிறதுக்கு இதெல்லாமே வந்து காரணமாக இருக்கலாம். அவங்களோட ஸ்கிரிப்டை நம்மளால் டெசிஃபர் பண்ண புரிய முடிஞ்சால் எதனால் டிக்ளைன் ஆச்சு அப்படின்றதோட உண்மையான ரீசன்ன்றது நமக்கு தெரிய வரும். அடுத்ததாக
எந்த டவுன்ஸ், இந்த டவுன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு, இப்போ ஹரப்பா மொஹஞ்சதாரோ டவுன்ஸ் இருக்கு இல்லையா, இங்கேருந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் எக்ஸ்கவேட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹரப்பாவில் என்னென்ன எக்ஸ்கவேட் பண்ணாங்கன்னா 6 கிரானரிஸ், சீல்ஸ், கார்டஸ், அப்புறம் ஸ்கேல்ஸ், இதெல்லாம் வந்து ஹரப்பாவில் கிடைக்குது. மொஹஞ்சதாரோவில் கிரேட் பாத், அசம்பிளி, டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு, ப்ரீஸ்ட் கிங் ஸ்டாச்சு, இதெல்லாம் மொஹஞ்சதாரோவில் கிடைச்ச பொருட்கள். காலிபங்கனில் பேங்கிள் இண்டஸ்ட்ரி, கேமல் போன்ஸ், ப்ளவுட் லேண்ட்ஸ், இதுக்கான ஆதாரங்கள் கிடைக்கி. லோதலில் ரைஸ், டாக்யார்ட், க்ளோத்ஸ், இதெல்லாம் கிடச்சிருக்கு. டோலவிராவில் ரிசர்வாயர்ஸ், கெனால்ஸ், ராக்கெட் ஸ்கல்ப்சர்ஸ், இதெல்லாம் கிடச்சிருக்கு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை தவிர மற்ற பகுதிகளில் என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கிரேட் பிரமிட் கிசாவில் இந்த பில்ட் பண்ணது கிங் குஃபு 2500 BCயில் லைம்ஸ்டோன் வச்சு பில்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு லைம்ஸ்டோனுமே 15 tons இருந்திருக்கு. மெசபோட்டாமியாவில் ஒரு ஜிக்ரெட் அப்படின்றது இருக்குது. இதை பில்ட் பண்ணது ஒரு நமா அப்படின்ற கிங். எதுக்காக இதை கட்டியிருக்காரு அப்படின்னா மூன் காட்ஸ் என்ன ஹானர் பண்ணுறதுக்காக கட்டியிருக்காரு. அபு சிம்பல் அப்படின்னா 2 டெம்பிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். இஜிப்டில் இருக்குது. ராம்சிஸ் II அப்படின்றவர் இதை பில்ட் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் நாம் இண்டஸ் சிவிலைசேஷனோட ஸ்டடி நோட்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்டடி நோட்ஸ் வந்து ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டடி நோட்ஸை வந்து நான் ஸ்டடி நோட்ஸோட அந்த PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து குப்தா டைனாஸ்டியோட ஸ்டடி நோட்ஸ் போடுறேன். அடுத்தடுத்து வீடியோஸ் வரும், பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் செக்கு பயிலகம். தேங்க்யூ.